தீபம் ஒளியூட்டுமா, திருநாள் வழிகாட்டுமா? தீபத் திருநாள் என்னும் தீபாவளிக்கு வருடம் முழுவதும் வறியோருக்கும் வசதி கொண்டோருக்கும் வசந்தகால கருவூலத்தை வாரி வழங்கும் வசந்தம் தொலைக்காட்சியினர் கவியரங்கம் நடத்துகின்றார். தலைமையேற்க வருக, தட்டாது இதனை செய்து தருக என கட்டளையிட்டார் கவியேறு அலி அக்பர். நாடறிந்த நல்ல கவிஞர், மக்கள் மூடறிந்து கவியாக்கும் வல்லாளர். தேடி கேட்கும் போது தட்ட முடியவில்லை, சரியென்றேன். அதன் விளைவு தகைமையோ தகுதியோ இல்லாத நான் 5 கவிஞர் முன்னிலையில் அஞ்சி நிற்கின்றேன். மற்றவர்கள் கேட்டு அஞ்சுகின்ற கவிஞர் 5 முன்னிலையில் அஞ்சி நிற்கின்றேன். தகுதி ஈனமே பெரும் தகுதி என்ற தற்கால கோட்பாட்டை எண்ணி பார்த்தேன். தகுதி ஈனமே பெரும் தகுதி என்ற தற்கால கோட்பாட்டை எண்ணி பார்த்தேன். தலைமையில் இருக்கின்றேன். தட்டி கேட்டால் கேட்டவர் தட்டுப்படுவார் என்பதறிந்த கவிஞர் 5க்கும் சிரம் கவிழ்ந்து சொல்கின்றேன் வணக்கம். வழக்கில் வெற்றி என்று அறைந்தாலும் அது அல்ல என்று சொன்னாலும் நன்று நன்று என்று சொல்லி சிரம் கவிழ்ந்து வணக்கம் சொன்ன பழக்கம் நாங்கள் நீதிமன்றங்களிலே ஒரு விண்ணப்பம் செய்து அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டாலும் வெறிவேல் என்று தான் சொல்லுவோம், அந்த விண்ணப்பம் மறுக்கப்பட்டாலும் வெறிவேல் என்று சொல்லுவோம். அதைத்தான் இங்கே சொன்னேன். வழக்கில் வெற்றி என்று அறைந்தாலும் அது அல்ல என்று சொன்னாலும் நன்று நன்று என்று சொல்லி சிரம் கவிழ்ந்து வணக்கம் சொன்ன பழக்கம். தீபம் ஒளியூட்டுதோ, திருநாள் வழிகாட்டுதோ இல்லையோ, புத்தாடை புனைவதும் புதிதாய் பலகாரம் தின்பதும் புதுப்படம் பார்ப்பதும் என்றும் போல் இன்றும் சுகித்துவிட்டு கவியரங்கம் பார்க்க வந்திருக்கும் எனதருமை நெஞ்சங்களே, இந்திய தொலைக்காட்சியை மூடுங்கள், எமது வசந்தம் தொலைக்காட்சியை திறவுங்கள். அங்கே தெரியும் தீபத்தின் ஒளியும் திருநாளின் வழியும். சுரரை தேவரை வதைத்தான் உதைத்தான் நரகாசுரன். சுரர் என்பது தேவர்களை, சுரரை தேவரை வதைத்தான் உதைத்தான் நரகாசுரன் என்பதற்காக லீலா வினோதன் கிருஷ்ணன் அவனை வதை செய்து மரம் நீக்கி போக்கி அறமாக்கினான் என்பது தீபாவளியின் சாரம். மரம் நீக்கி போக்கி என்பது அதர்மத்தை அழித்து அறமாக்கினான், தர்மத்தை நிலைநாட்டினான் என்பது தீபாவளியின் சாரம். நரகாசுர கொலை சுரர்களால் தீபமேற்றி பட்சணங்கள் படைத்து பாராட்டப்பட்டது, குதூகலித்து கொண்டாடப்பட்டது. சித்திரவதை செய்து உடல் சிதைத்து வதம் செய்தவர்களுக்கு விழாவெடுத்து வழிகாட்டிய பெருமை தீபத் திருநாளுக்குண்டு. சித்திரவதை செய்து உடல் சிதைத்து வதம் செய்தவர்களுக்கு விழாவெடுத்து வழிகாட்டிய பெருமை தீபத் திருநாளுக்குண்டு. அவ்வழிவந்தோர் ஆயிரக்கணக்கில் பொசுக்கினர், புலுட்டினர். அவர் அனைவரும் மனிதகுல எதிரிகள் என்றார். கொலையுண்டோரே அசுரர் என்றார். அவர் கொலையில் களிப்படைந்தார். பொங்கினர் பாலின் சோற்றை சந்தி சந்தியாய் பந்தி வைத்தார். தின்றவர் சிரித்து மகிழ்ந்தார். கொலை பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. அடுத்தவனை நேசி, வெளியான் பசித்திருக்க புசிக்காதே உணவு. தர்மம் சொல்லும் தத்துவம் இதுவே. கொலை பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. அடுத்தவனை நேசி, வெளியான் பசித்திருக்க புசிக்காதே உணவு. தர்மம் சொல்லும் தத்துவம் இதுவே. புத்தரும் இயேசுவும் முகமது நபியும் சொன்னது இதைத்தான். புத்தரும் இயேசுவும் முகமது நபியும் சொன்னது இதைத்தான்.
வங்கியில் பணமில்லாத குருவி போல வாழப்பயில்க. குருவிக்கெல்லாம் வங்கியில் பணம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை. வங்கியில் பணமில்லாத குருவி போல வாழப்பயில்க. உங்களின் உலைக்கரிசிக்காய் அடுத்தவர் அடுப்பை அணைக்காதீர். உங்களின் உலைக்கரிசிக்காய் அடுத்தவர் அடைப்பை அணைக்காதீர். பொய்யை மறந்தால் களவு மறையும். கையை பொத்து கரைகள் சேர்த்துவிடும். கையை பொத்து கரைகள் சேர்த்துவிடும். கையை விரிச்சா கஷ்டம்தான். லட்சம் மறந்து இலட்சியம் நினை இளஞ்ச மொழியும். லட்சம் மறந்து இலட்சியம் நினை இளஞ்ச மொழியும். பிழைத்து உழை ஊழல் மலியும். பிழைத்து உழை, பிழையான வழியிலே நீ உழைப்பாக இருந்தால் பிழைத்து உழை ஊழல் மலியும். உழைத்து பிழை ஊழல் மெலியும். நடந்திடு நல்வழி கடந்திடு அல்வழி. நாடு நலம்பெற தீபம் ஒளியூட்டும். நாடு நலம்பெற தீபம் ஒளியூட்டும். திருநாள் வழிகாட்டும். ஆனந்தம் கொண்டாடும் நாளிது. அனந்த ஆனந்தம் மக்கள் விருப்பம். அந்தமும் ஆதியுமில்லா அருட்பெரும் சோதியில் சேர்ந்தால் பேரானந்தம் என்பது சான்றோர் மெய்யுரை. இன்றைய நாளில் ஆனந்தம் அள்ளித்தர நம்முன்னே பத்மானந்தன். காரை கவியென அறியப்படுபவர் மலை சாரை போல் கவி பொழியும் வல்லார். சர்க்கரை கவி மொழிந்து பொழிய உங்கள் முன்னே கவிவேளம் பத்மானந்தன். பெற்றவளை அப்பேற்றை கொடுத்தவரை உற்ற தமிழை அதனை கற்றுக் கொடுத்தோரை இற்றவரை இற்றைப்படுத்தும் என் நிறைய வணங்குகிறேன். தலை மை என்றும் தாங்கும் தலைமை கவிஞரே, நிலைமை எப்படியாயினும் நிதமும் தமிழுண்டு கலை மை கலையா கவி எழுதும் கவிஞர்களே, சிலமை இன்றி அரங்கம் சிறக்கட்டும் வணக்கம். நல்லென செய்யத் தெரியா நரகாசுர பதரை நின்று கொல்லென வேண்ட கடவுள் கொன்ற தினமின்று. நல்லென செய்யத் தெரியா நரகாசுர பதரை நின்று கொல்லென வேண்ட கடவுள் கொன்ற தினம் என்று மெல்லென தமிழினை மேவும் வசந்தம் நிலையத்தார் சொல்லென கவிதை என்று சொன்னார் வணக்கம். மெய்யாலும் பலகாரம் மினக்கட்டு தீபாவளிக்கு செய்யத் தெரியாவிட்டாலும் சென்றலைந்து வாங்கி வந்து செல்வி எடுத்து முகநூலில் ஒய்யாரமாய் போட்டதனை உருவாக்கும் முறையும் எழுதும் ஒளிவழி உறவுகளே வணக்கம். சாக்கடைக்குள் கிடந்த தமிழ் சாதியை பாக்கடைந்து தூக்கி போட்ட பாரதி எனும். சாக்கடைக்குள் கிடந்த தமிழ் சாதியை பாக்கடைந்து தூக்கி போட்ட பாரதி எனும் நோக்கடைந்த சாரதியின் நூற்றாண்டு நினைவாண்டில் ஊக்கடைந்து கவிதை சொல்ல ஓடிவந்தேன் வணக்கம். தீபம் ஒளியூட்டுமா திருநாள் வழிகாட்டுமா. பாவம் விலகுமா பெருநாள் நிலைக்குமா. தீபம் ஒளியூட்டுமா திருநாள் வழிகாட்டுமா. பாவம் விலகுமா பெருநாள் நிலைக்குமா. கோபம் பெறுகிறது கொரோனா கொடுமையால். கோபம் பெறுகிறது கொரோனா கொடுமையால் சாபம் என்றே மனம் சங்கடமாயிருக்கிறது. பெருந்தொற்று என்ற பேய்த்தொற்று நன்றே அருந்தொற்று ஆகி இந்த அகிலத்தை அளிக்கிறது. பெருந்தொற்று என்ற பேய்த்தொற்று நன்றே அருந்தொற்று ஆகி இந்த அகிலத்தை அளிக்கிறது. மருந்தென்று வந்தாலும் மரபு தினம் மாறி வந்து விருந்தென்று மனிதரை விரட்டி உண்கிறது. மருந்தென்று வந்தாலும் மரபு தினம் மாறி வந்து விருந்தென்று மனிதரை விரட்டி உண்கிறது. செருவிலே எழுந்தபுள் செத்து விழுமா போல். செருவிலே எழுந்தபுள் செத்து விழுமா போல் தெருவிலே போகிறவர் திடீரென்று விழுகிறார். அருகிலே போகவோ ஆட்களோ தயங்குகிறார். உருவிலே நுண் கிருமிக்கு உண்மையில் மயங்குகிறார். தெருவிலே போகிறவர் திடீரென்று விழுகிறார். அருகிலே போகவோ ஆட்களோ தயங்குகிறார். உருவிலே நுண் கிருமிக்கு உண்மையில் மயங்குகிறார். மருவிய மறுநாளே மணமகன் மரிக்கிறான். மருவிய மறுநாளே மணமகன் மரிக்கிறான். கருவிலே திருவுடைய கற்பிணியும் போகிறாள். திருவிலே பெரியவர் தின்ன வழி இல்லாதவர் ஒருவரும் மிச்சமில்லை ஒன்றாகப் போகிறார். திருவிலே பெரியவர் தின்னவழி இல்லாதவர் ஒருவரும் மிச்சமில்லை ஒன்றாகப் போகிறார்.
பள்ளிகள் இல்லை, பல சாலைகள் இல்லை, துள்ளி விளையாடுவோர் துவண்டு கிடக்கிறார். பள்ளிகள் இல்லை, பல சாலைகள் இல்லை, துள்ளி விளையாடுவோர் துவண்டு கிடக்கிறார். கொள்ளி வைக்கக்கூட கோதாரி முடியதில்லை, கொள்ளி வைக்கக்கூட கோதாரி முடியதில்லை, தள்ளி நின்று உறவோர் தவித்து போகிறார். அள்ளி உண்டவர் கிள்ளி உண்கிறார், அள்ளி உண்டவர் கிள்ளி உண்கிறார், அடுத்த வேளையை எண்ணி கலங்கிறார். பிறர் எள்ளி நகைக்கவோ இந்த நிலை வந்தது. அள்ளி உண்டவர் கிள்ளி உண்கிறார், அடுத்த வேளையை எண்ணி கலங்கிறார், பிறர் எள்ளி நகைக்கவோ இந்த நிலை வந்தது. இந்த கொரோனாவை கிள்ளி போட கடவுளுக்கும் முடியவில்லை, இந்த கொரோனாவை கிள்ளி போட கடவுளுக்கும் முடியவில்லை. சிறியவர் பெரியவர், சிறந்தவர் சிறப்பிலார், அறிந்தவர் தெரிந்தவர் அனைவரும் அலைகிறார். சிறியவர் பெரியவர், சிறந்தவர் சிறப்பிலார், அறிந்தவர் தெரிந்தவர் அனைவரும் அலைகிறார். உரிய வேலையின்றி உழைப்பவர் அழுகிறார், தெரிய வழியின்றி அவர் திகைக்கிறார் தேம்புகிறார். உரிய வேலையின்றி உழைப்பவர் அழுகிறார், தெரிய வழியின்றி அவர் திகைக்கிறார் தேம்புகிறார். வீடுகள் அழுகின்றன, விதியை நோகின்றன, வீடுகள் அழுகின்றன, விதியை நோகின்றன. சுடு காடுகளும் சுமை கூடி களைத்து கலங்குகின்றன. நாடு முழுவதும் மிகவும் நலிந்து விட்டது, நாடு முழுவதும் மிகவும் நலிந்து விட்டது. சென்று நாடும் வழி தெரியாது நாளும் விழிக்கிறது. வீடுகள் அழுகின்றன, விதியை நோகின்றன, சுடுகாடுகளும் சுமை கூடி களைத்து கலங்குகின்றன. நாடு முழுவதும் மிகவும் நலிந்து விட்டது, சென்று நாடும் வழி தெரியாது நாளும் விழிக்கிறது. கால நேரம் தெரியாமலோடும் காலனுக்கு களைப்பில்லை, கால நேரம் தெரியாமலோடும் காலனுக்கு களைப்பில்லை. ஆளாய் பறக்கிறான் எங்கள் உயிரை அள்ளுகிறான், மாலையனும் கேட்பதில்லை. ஆளாய் பறக்கிறான் எங்கள் உயிரை அள்ளுகிறான், மாலையனும் கேட்பதில்லை. மறந்தும் இவனை கொடும் ஆலகாலம் உண்டவனும் அடக்குவதில்லை அநியாயம். மாலையனும் கேட்பதில்லை, மறந்தும் இவனை கொடும் ஆலகாலம் உண்டவனும் அடக்குவதில்லை அநியாயம். காலனை அந்த காவாலியை கண்டால், காலனை அந்த கெட்ட காவாலியை கண்டால் யாரும் கட்டி இழுத்து வாருங்கள். காலனை அந்த கெட்ட காவாலியை கண்டால் யாரும் கட்டி இழுத்து வாருங்கள். 4 சாத்து சாத்தி நல்ல உணவும் நீருமின்றி வேலைக்கு போகாமல் அவனை வீட்டிலேயே கட்டி வைப்போம். காலனை அந்த கெட்ட காவாலியை கண்டால் யாரும் கட்டி இழுத்து வாருங்கள். 4 சாத்து சாத்தி நல்ல உணவும் நீருமின்றி வேலைக்கு போகாமல் அவனை வீட்டிலேயே கட்டி வைப்போம். வேலனை கும்பிட்டோம், விநாயகனை தொழுதோம், காலகாலனை அவன் தேவியை கைதொழுதோம், பயனில்லை. வேலனை கும்பிட்டோம், விநாயகனை தொழுதோம், காலகாலனை அவன் தேவியை கைதொழுதோம், பயனில்லை. ஆளாளுக்கு அவர் கூட அமைதியானார் கோயிலுள்ளே. வேலனை கும்பிட்டோம், விநாயகனை தொழுதோம், காலகாலனை அவன் தேவியை கைதொழுதோம், பயனில்லை. ஆளாளுக்கு அவர் கூட அமைதியானார் கோயிலுக்குள்ளே. கரம் தூக்கித் தொழும் கடவுளே கல் நெஞ்சக்காரனே, கரம் தூக்கித் தொழும் கடவுளே கல் நெஞ்சக்காரனே, உரமிழந்து போனோம், நெஞ்சு உரமிழந்து போனோம், உணர்வு தொலைந்து போனோம். சிரம் தாழ்த்துகிறோம், சீக்கிரம் வந்தொரு வரம் தந்துவிடு. கரம் தூக்கித் தொழும் கடவுளே கல் நெஞ்சக்காரனே, நெஞ்சு உரமிழந்து போனோம், உணர்வு தொலைந்து போனோம். சிரம் தாழ்த்துகிறோம், சீக்கிரம் வந்தொரு வரம் தந்துவிடு. கிருமியை அழித்து வாழ வழி செய்துவிடு, கிருமியை அழித்து வாழ வழி செய்துவிடு. இல்லையெனில் தினம் வைவோம் உன்னை வையோம் மனதில். வாழ வழி செய்துவிடு, இல்லையெனில் தினம் வைவோம் உன்னை வையோம் மனதில். சாபம் போட்டு சாக்கிரிமி ஒழித்து பாவம் மக்களை படுகொலியில் தள்ளாது, சாபம் போட்டு சாக்கிரிமி ஒழித்து பாவம் மக்களை படுகொலியில் தள்ளாது. தீபமொழி ஊட்டுமா திருநாள் வழிகாட்டுமா. சாபம் போட்டு சாக்கிரிமி ஒழித்து பாவம் மக்களை படுகொலியில் தள்ளாது. தீபமொழி ஊட்டுமா திருநாள் வழிகாட்டுமா. இட்டமுடன் கேட்டவர் எல்லோருக்கும், இட்டமுடன் எழுத கேட்டவர் கவி அரங்கம் கேட்டவர் எல்லோருக்கும் நாட்டம் கொன்றேன். நன்றி சொல்வதற்கு வணக்கம். கிருமியின் கொரோனா கிருமியின் கொடூரத்தால் மனம் பதைத்து வெதும்பி வடித்திருக்கிறார் காரைக்கவி கவிதை. கிருமி கிருமி என்று குவலயம் குளறிக்கொண்டிருக்கிறது. கிருமி கொன்று குவிக்கிறது. கிருமியா இல்லை விஷமிகளால் செய்யப்பட்ட செயற்கையாய் செய்த கிருமியா? கிருமி வந்தது, மாஸ்க் வந்தது, மருத்துவமனைகள் நிரம்பின,
வேக்சின் ஒன்றல்ல பல. நல்ல வர்த்தகம் நடக்குது பல்தேசிய கம்பெனிகளுக்கு. கடவுளே பயந்து போனார். கொரோனாவை ஒழித்தாலும் பல்தேசிய கூட்டத்தின் கூத்தாட்டத்தை நிறுத்த முடியாதென்று கடவுளே பயந்து போனார். அழைக்கிறார் கவிஞர், வா கடவுளே வா, ஒழித்திருக்காதே வா, வந்து வரம்தா இந்த கிருமியை அழிக்க என்று. ஆனந்தரே, உங்கள் அழைப்புக்கு நன்றி. கடவுள் வந்தால் பார்த்து கொள்வோம். பெட்டை காகங்களிடம் குயிற்குஞ்சுகள் என்றொரு கவிதை தொகுதி ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் கவிதாயினி பூர்ணிமா கருணாகரம் அவர்களால் வெளியீடு செய்யப்பட்டது. அதிலேயே ஒரு புரட்சி. பெட்டை காகங்கள் இடும் குயிற்குஞ்சுகள். குயிலே முட்டையிடுவது காகக்கூட்டில் தான். இது பெட்டை காகங்கள் குயிற்குஞ்சுகளை தங்களுடைய கூட்டில் இடுவதாக அவர் சொன்ன அவ்விதமான ஒரு புரட்சி கவி பூர்ணிமா கருணாகரம் அவர்கள். அவர்கள் இந்த தீபம், இன்றைக்கு ஏற்றப்படுகின்ற தீபம், ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற தீபம் ஒளி ஊட்டுமா, இல்லை திருநாள்தான் நமக்கு வழிகாட்டுமா அல்லல்களிலிருந்து நம்மை அகற்றிக் கொள்வதற்கு என்பதை சொல்ல வருகிறார் கருணாகரம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆர்ப்பரித்து முட்டி மோதி அணை உடைக்கும் வெள்ளம் போல, ஆர்ப்பரித்து முட்டி மோதி அணை உடைக்கும் வெள்ளம் போல நம்மை சுற்றியுள்ள துயர் நடுவே தீபம் ஒளியூட்டுமா, இல்லை திருநாள் தான் வழிகாட்டுமா? என்னத்தை சொல்ல, இதைத்தான் சொல்ல. கைகட்டி வாய் பொத்தி பிண்டங்கள் போல் வாழும் பேரவளம் சொல்வதா? கைகட்டி வாய் பொத்தி பிண்டங்கள் போல் வாழும் பேரவளம் சொல்வது இல்லை, உயிரிருந்தும் பிணம் போல வாழும் பெருமையைத்தான் சொல்வதா? அறுதியில் இடும் தீயை உயிரோடு வைக்கையிலே, அறுதியில் இடும் தீயை உயிரோடு வைக்கையிலே நம்பிக்கை வருமென்று எப்படித்தான் உரைப்பதாம்? திக்கு தெரியாத காட்டில் நாங்கள் திசை தேடி பயணிக்கையில் தித்திக்கும் தீபாவளி தெவிட்டுமா சொல். திக்கு தெரியாத காட்டில் நாங்கள் திசை தேடி பயணிக்கையில் தித்திக்கும் தீபாவளி தெவிட்டுமா சொல். பட்சணங்கள் செய்ததுண்டு பட்டு முடுத்ததுண்டு, பட்சணங்கள் செய்ததுண்டு பட்டு முடுத்ததுண்டு, தலை தேய்த்து நல்லெண்ணெயில் தலைகுளிர குளித்ததுண்டு ஒரு காலத்தில். பட்சணங்கள் செய்ததுண்டு பட்டு முடுத்ததுண்டு, தலை தேய்த்து நல்லெண்ணெயில் தலைகுளிர குளித்ததுண்டு, ஆடறுத்து வெட்டி உறவுகளோடு பங்கு பிரித்து உண்டதும் உண்டு, ஆடறுத்து வெட்டி உறவுகளோடு பங்கு பிரித்து உண்டதும் உண்டு. உண்டு உண்டு என்று ஏக்கத்தோடு பேச வைத்த தீபத் திருநாள் வழிகாட்டுமா, இல்லை வயிறெறிய வைக்குமா? உண்டு உண்டு என்று ஏக்கத்தோடு பேச வைத்த தீபத் திருநாள் வழிகாட்டுமா, இல்லை வயிறெறிய வைக்குமா? இறந்த காலத்தில் வாழும் வாழ்க்கை எதிர்கால ஏக்கங்களை தரும் நிலையில், இறந்த காலத்தில் வாழும் வாழ்க்கை எதிர்கால ஏக்கங்களை தரும் நிலையில் தீபம் ஒளியூட்டுமா, இல்லை திருநாள் தான் வழிகாட்டுமா? இன்னும் இன்னும் சொல்ல ஓராயிரம் உண்டு, இன்னும் இன்னும் சொல்ல ஓராயிரம் உண்டு. உதடுகள் துடிக்கிறது ஊமையாக அழுகிறது, உதடுகள் துடிக்கிறது இதயம் ஊமையாக அழுகிறது. பேதை இவள் கவிதைகளால் பேரவளம் உரைத்தவள், பேதை இவள் கவிதைகளால் பேரவளம் உரைத்தவள். இன்று பேச்சு மூச்சிழந்து ஊமையாக பேந்த பேந்த முழிக்கிறேன், இன்று பேச்சு மூச்சிழந்து ஊமையாக பேந்த பேந்த முழிக்கிறேன். பாரதி உரைத்தது போல் ஊருக்கு உரைக்க உண்மையில் பேராசையுண்டு, பாரதி உரைத்தது போல் ஊருக்கு உரைக்க உண்மையில் பேராசையுண்டு. கால கொடுமைகளால் நான் கமுக்கமாக உரைக்கிறேன், கால கொடுமைகளால் நான் கமுக்கமாக உரைக்கிறேன். அடுப்பில் நெருப்பிருப்பின் ஆக்கலாம் பண்டங்கள், அடுப்பில் நெருப்பிருப்பின் ஆக்கலாம் பண்டங்கள்,
நெஞ்சில் நெருப்பு எரிகையில் ஏது தீபங்கள்? நெஞ்சில் நெருப்பு எரிகையில் ஏதுதான் தீபங்கள்? பண்டிகைகள் வரும் போகும், அதனால் மாற்றங்கள் பல இருக்கும். பண்டிகைகள் வரும் போகும், அதனால் மாற்றங்கள் பல இருக்கும். மனிதர்கள் நமக்கு மாற்றங்கள் எப்போது வரும்? மனிதர்கள் நமக்கு மாற்றங்கள் எப்போது வரும்? துயர் துடைக்கும் கரங்கள் தேடி நகரும் நம் வாழ்க்கை. கரங்களோ சரவடி கொளுத்தி சினங்களை பற்றி எறிய வைக்கும். கரங்களோ சரவடி கொளுத்தி சினங்களை பற்றி எறிய வைக்கும். விலங்கு மனங்களால் ஏது மகிழ்ச்சி? விலங்கு மனங்களால் ஏது மகிழ்ச்சி? இல்லை, விடைதான் கிடைக்குமா? வெந்ததை தின்று வெறும் வாய்மென்று, வெந்ததை தின்று வெறும் வாய்மென்று உண்டு உறங்கும் வாழ்க்கை. பிடித்ததை செய்திட விரும்பியதை வாங்கிட விலைவாசிதான் விடுமா? வெந்ததை தின்று வரும் வாய் மன்று உண்டு உறங்கும் வாழ்க்கை. பிடித்ததை செய்திட விரும்பியதை வாங்கிட விலைவாசிதான் விடுமா? தீபங்கள் ஏற்றி தின்பண்டங்கள் செய்து தின்ன யாருக்கு ஆசை இல்லை? தீபங்கள் ஏற்றி தின்பங்கள் செய்து தின்ன யாருக்கு ஆசை இல்லை? எண்ணெய் விலையிலே எரிக்கத்தான் முடியுமா தீபம்? எண்ணெய் விலையிலே எரிக்கத்தான் முடியுமா தீபம்? சீனி விற்கும் விலையிலே தின்னத்தான் முடியுமா தின்பண்டங்கள்? சீனி விற்கும் விலையிலே தின்னத்தான் முடியுமா தின்பண்டங்கள்? தீபங்கள் ஒளியேற்றுமா? திருநாள் வழிகாட்டுமா? கேள்விகளோடு பயணிக்கும் வாழ்க்கை. விடை கிடைக்குமா? எனக்கு அடுத்தவர் அந்த விடைகளை தருவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த வசந்தம் டிவிக்கு எனது மனங்கனிந்த நன்றிகளை தெரிவித்து தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். விலைவாசி பத்திரிகைகளில் படிக்க முடியாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது, உதடுகள் துடிக்கிறது என்றெல்லாம் தனது துடிப்பை சொன்னால் அச்சம். அதனால் அவர் சொல்லவில்லை. வெந்ததை தின்று வெறும்வாய் மென்று வாழ விலைவாசி இடந்தரவில்லை என்று வெம்பியிருக்கிறார் கவிஞர் பூர்ணிமா அவர்கள். இந்த நிலை தீபம் ஒளியூட்டுமா, திருநாள் வழிகாட்டுமா என்ற இந்த வினாவுக்கு வருகின்ற கவிஞர் வதிரி சி ரவீந்திரன், கலாபூஷணம் சி ரவீந்திரன் அவர்கள் விடை தருவார் என்று அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைத்து கவிஞர்களும் எதிர்பார்த்து நிற்கிறோம். வதிரி சி ரவீந்திரன் அவர்களை அழைக்கிறேன் கவிப்படையலை வைக்க. இனிய மொழியாக இவ்வுலகில் ஆக்கி வைத்து பணியாய் பலரும் கட்டாய்ந்த தமிழ் மொழியை துணிவாய் பேசி எழுத்திடவே என்னை பணியாய் பக்குவமாய் ஆற்றுகின்றவனே உனை பணிந்தேன். தீபத் திருநாளாம் தீபாவளி திருநாளில் நேசக்கரம் கொடுத்தே எம்மை பாசம் மிக கொண்டு பரிவுடன் கவியரங்கினில் கவிதை பாட அழைத்த வசந்தம் தொலைக்காட்சியே என் வணக்கம், என் வணக்கம். வசந்தம் என்றாலே நாம் வசமாகி நிற்போம், வசந்தம் என்றாலே நாம் வசமாகி நிற்போம். சந்தம் திறக்க கவி தருவோம், நாம் சந்தம் திறக்க கவி தருவோம். சட்டத்தின் சிறப்பும் சால்புடை தமிழ் சொல் சிறப்பும் திட்டமிட்ட செயல்பாடும் சேவைமிகு தலைமைத்துவமும் சேர்ந்த கவியரங்க தலைமையே ராஜகுலே இந்திரா எந்தன் கவி வணக்கம் தங்களுக்கு. கவி படைக்க வந்த கவிஞர்களே தங்களுக்கும் என் வணக்கம். வசந்தத்தை பார்த்து ரசிக்கும் ஆர்வலர்கள் அடியேன் என் வணக்கம், எல்லோர்க்கும் என் வணக்கம். தீபமொழியூட்டுமா திருநாள் வழி காட்டுமா, தீபமொழியூட்டுமா திருநாள் வழி காட்டுமா, தாகமாய் முடிச்சு போட்டு தந்துள்ளார் கவிதை பாட, தாகமாய் முடிச்சு போட்டு தந்துள்ளார் கவிதை பாட. தீபமொழியூட்டும் திருநாள் வழிகாட்டும், தீபமொழியூட்டும் திருநாள் வழி காட்டும். பாவம் தொலைந்த நாளினிலே, பாவம் தொலைந்த நாளினிலே
சேமமுடன் மக்கள் சிறப்பு காண்பார். யாவருமே மகிழ்வு காண்போம், யாவருமே மகிழ்வு காண்போம். தீபாவளி நாளினிலே தீயவை மறந்து புத்தாடை பூண்டு புன்னகைத்து நின்று கண்களில் ஒளி துலங்க கண்ணனாம் மாயவன் தொழுது தீபமேற்றி மகிழ்வதையும் புனித நாள் பிறப்பினிலே இனிப்பு பண்டங்கள் சுவைத்து பரிமாறி இனிதாய் மகிழ்ந்த நாளும் இன்றும் நினைவில் வருகிறது. என் நெஞ்சில் இன்றும் நினைவில் வருகிறது. எங்குமிடர்கள் எல்லாம் துயர்தான், எங்குமிடர்கள் எல்லாம் துயர்தான், எல்லா நாடுகளும் ஏங்கி தவிக்கின்றன. வீட்டில் முடங்கி விதியென இருந்தவர்கள், நாட்டின் வீதிகளில் நாளும் நடந்தவர்கள், கூட்டாக பேசி கூடி கழித்தவர்கள், தாகம் கொண்டு தனி வழியே அலைந்து சென்றவர்கள், சோகமாய் உறவுகளை இழந்து சோபை இழந்தவர்களும், தேக நிலை தேறாமல் போனவர்கள், எத்தனை மனிதரிங்கு ஏதேதோ துயரில் வீழ்ந்தார். தீபாவளி திருநாள் இன்று திருப்தியாய் மக்களுக்கு நல்லொளி ஊட்ட வேண்டும். திருநாள் நல்வழி காட்ட வேண்டும். இந்த திருநாள் நல்வழி காட்ட வேண்டும். நரகாசுரனை அழித்திட்ட கண்ணன் நாளதில் மக்கள் மகிழ்ந்த நாளே திருநாளாம். தீபாவளி திருநாளாம். இந்நாளில் இன்பமாய் வாழ்வோம், நாங்கள் இன்பமாய் வாழ்வோம். கொரோனா எனும் கொடிய அரக்கன் கூடவே நாட்டில் புகுந்தே எம்மை கொரோனா எனும் கொடிய அரக்கன் கூடவே நாட்டில் புகுந்தே எம்மை சுறுசுறுப்பாய் வாழ்ந்தோர் நிலையை நோக்கி சுவை கெடவே வைத்தே நாட்டில் நிரந்தரமாய் இங்கு அமர்ந்திருந்து நிம்மதி கெடுத்து சன்னதம் ஆடியே நாட்டில் சனத்தொகை குறைத்த நிலையும் இருப்பவர் இறந்தவர் உள்ளே இல்லை வேறுபாடு என்று புகுந்துமே தொல்ல தரும். இந்த நிலை மாறாதோ. எல்லாமே முடக்கமாகி எல்லோரும் அடக்கமாகி சொல்லனா துயரில் வாழ்வு சோபிதம் இழந்த நிலையில் உற்றார் உறவினர் முகங்கள் பார்த்து பற்றுடன் கட்டி தழுவிய நாளும் போச்சு. எட்டவே நில் என்கின்றார். எங்கிருந்து வருகிறாய் என்கிறார். கொழும்பிலா இருந்து வாராய் வீட்டுக்கே வந்துடாதே என்கிறார்கள். நீ வீட்டுக்கே வந்துடாதே என்கிறார்கள். விழிப்போடு இரு என்கிறார்கள். தொட்டு கதையாதீர் என்கிறார்கள். இதனாலே தொடமாட்டேன் என்று எதிலும் தொடாமல் இருக்கின்றேன். தொட்டு கதையும் வேண்டாம், தொடர்புகள் எதுவும் வேண்டாம். பட்டு தெளிந்தோம் நாங்கள் பாரிதில் பிடித்த நோயால் விட்டு போகவில்லை இன்னும் விழிப்புடன் இருப்போம் என்றும் தீப ஒளி ஊட்டுவதால் பாவ இருள் அழிந்து போகும். தீப திருநாள் நல்ல வழி காட்டும். நாடு சிறப்படையும். நல்ல வருமானம் கிடைக்கும். தேடி உழைப்போர்க்கும் தேனாக வாழ்வு அமையும். பாடுபடும் பாட்டாளி பயனுறவே உழைத்திடுவார். சுற்றுலா விருந்தினரும் பற்பல தேசத்தால் வந்து பயன்கள் பெற்றிடுவார். கல்யாண நாளுக்காய் காத்திருந்த கன்னியரும் காளையரும் நல்ல நாள் வருமோவென நாளெல்லாம் காத்திருந்தார். வல்லவனார் அருளாலே வந்திட்ட நற்காலம். தீபகொளி வீச்சோடு வீசி நிற்கும். எல்லோரும் ஓரினமாய் எங்கள் தேசத்தில்
நல்லவராய் வாழ்ந்து நாட்டுக்கு சேவை செய்து நலமுடனே வாழ்ந்திடுவோம். கட்டுப்பாடுகள் நீங்கினாலும் கடமைப்பாடாய் எம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து என்றும் நலமாயிருந்திடுவோம். தீப ஒளியின் வெளிச்சத்திலே விடிவை நோக்கி சென்றிடுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் வணக்கம். தீபம் ஒளியூட்ட, திருநாள் வழிகாட்ட, நலம் பெறுவோம், பலம் பெறுவோம். துயரம் நமக்கு மட்டுமல்ல, சுழலும் உலகின் மூலை முடுக்கெல்லாம் துன்ப வெள்ளம். வெள்ளம் ஒரு நாள் வடியும், மெல்ல மெல்ல எல்லாம் நன்மைக்கே என்றே நம்பிக்கை சொன்னார். நம்புவோம். சோதிடரைப் போல நம்பிக்கை சொன்னார். நம்புவோம். விவசாயிகள் வெல்வார்கள், தொழிலாளிகள் வெல்வார்கள், எல்லோரும் எல்லாமும் பெற என்ற ஒரு வாய்ப்பான நேரம் வந்துடும் என்று நம்பிக்கை சொன்னார். நம்பிக்கை தந்த ரவீந்திரனுக்கு நன்றி சொல்வோம். தீபம் ஒளி ஊட்டுமா, திருநாள் வழிகாட்டுமா என்பதை புதிய கோணத்திலிருந்து பார்க்க வருகிறார் கவிஞர் சுகீந்திரன் அவர்கள். எதையும் புதிதாய் பார்க்கின்ற ஒரு மன எண்ணம் கவி சுகீந்திரன் அவர்கள். அவர்தான் என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமே. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுநாயகமாக அரங்கில் வீற்றிருக்கும் பேரன்பிற்குரிய மூத்த சட்டத்தரணி ராஜகுலேந்திரா அவர்களுடன் அரங்கில் வீற்றிருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். நீண்ட சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார நெருக்கடிகளிலிருந்து மெதுவாக மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்பிக்கையான தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தீபம் ஒளியூட்டுமா, திருநாள் வழிகாட்டுமா? இதோ உலகம் இருண்மையின் பிடிகடக்க தன்னை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது. இதோ மாந்தர்கள் இல்லாமை இயலாமைகளை கங்கணம் கட்டி கடந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பெருமூச்செறிந்த அவநம்பிக்கை கொடுங்காற்று அகாலமடைந்து மெல்ல மெல்ல துளிர் விடுகிறது நம்பிக்கையின் கீற்று. இதோ எத்தனை நெருக்கடிகளை பரிசளிக்கினும் அத்தனையிலும் மீண்டு காலத்தை பரிகசிக்கும் மாந்தர். இதோ எத்தனை நெருக்கடிகளை பரிசளிக்கினும் அத்தனையிலும் மீண்டு காலத்தை பரிகசிக்கும் மாந்தர். காலம் கனத்த மனம் கொண்ட கணக்காளன், பொறுப்பற்ற செலவுகட்கு பொல்லாப்பு கேட்கும் புதல்வன். காலம் கனத்த மனம் கொண்ட கணக்காளன், பொறுப்பற்ற செலவுகட்கு பொல்லாப்பு கேட்கும் புதல்வன். அள்ளித்தந்த இயற்கை மீது கொள்ளி வைத்த கொடுங்கோன்மை மாந்தர்களை, அள்ளித்தந்த இயற்கை மீது கொள்ளி வைத்த கொடுங்கோன்மை மாந்தர்களை தள்ளி வைக்க மனமின்றி வதைக்கிறது. அள்ளித்தந்த இயற்கை மீது கொள்ளி வைத்த கொடுங்கோன்மை மாந்தர்களை தள்ளி வைக்க மனமில்லாமல் வதைக்கிறது. காலம் எங்கள் உல்லாச பயணங்களை உத்தியோகபூர்வ அறிவித்தல்களால் உதறி தள்ளீற்று. தாயென்றும் தமையன் என்றும் காதலி என்றும் கட்டியவன் என்றும் சந்திப்புகளின் கதவுகளை கால வரையறையற்று மூடி தாளிட்டுற்று. எங்கள் உல்லாச பயணங்களை உத்தியோகபூர்வ அறிவித்தல்களால் உதறி தள்ளீற்று. தாயென்றும் தமையன் என்றும் காதலி என்றும் கட்டியவன் என்றும் சந்திப்புகளின் கதவுகளை கால வரையறையற்று மூடி தாளிட்டுற்று. முகக்கவசங்களின் மேலாதிக்கத்தால் முகங்களே அந்தரங்க உறுப்புகளாகிவிட்டன. முகக்கவசங்களின் மேலாதிக்கத்தால் முகங்களே அந்தரங்க உறுப்புகள் ஆகிவிட்டன. மாகாண எல்லைகள் மாற்று நாட்டு எல்லைகளாக மாற்றப்பட்டு, மாகாண எல்லைகள் மாற்று நாட்டு எல்லைகளாக மாற்றப்பட்டு எல்லை தாண்டுவோரை எதிரியாக்கிவிட்டது காலம். மாகாண எல்லைகள் மாற்று நாட்டு எல்லைகளாக மாற்றப்பட்டு எல்லை தாண்டுவோரை எதிரியாக்கிவிட்டது காலம். விடுமுறைகளின் நீண்ட வீதிகளில் தொலைந்து தூரமாய் போயின பாடசாலை விலாசங்கள். விடுமுறைகளின் நீண்ட வீதிகளில் தொலைந்து தூரமாய் போய்விட்டன பாடசாலை விலாசங்கள். பெட்டிக்கடையின் வருமானம் கொண்டு வாழ்க்கை நடத்திய தம்பதியர், பெட்டிக்கடையின் வருமானம் கொண்டு வாழ்க்கை நடத்திய தம்பதியர் கட்டி அணைத்து முத்தமிட்டு கனநாளாயிற்று. பெட்டிக்கடையின் வருமானம் கொண்டு வாழ்க்கை நடத்திய தம்பதியர் கட்டி அணைத்து முத்தமிட்டு கனநாளாயிற்று.
திருமணம் நடந்தமைக்கோ அன்றைய திருமணம் நடத்தவோ சாட்சிகள் மட்டும் போதுமென்று முரசறிவிக்கப்பட்டாயிற்று. திருமணம் நடத்தவோ அன்றைய திருமணம் நடந்தமைக்கோ சாட்சிகள் மட்டும் போதுமென்று முரசறிவிக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் அதிகாரி முதலாளி தொழிலாளி பேதம் தொலைபேசிகளின் கட்டமிடப்பட்ட திரைகளுக்குள் இன்னும் காட்டமாகவே ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் அதிகாரி முதலாளி தொழிலாளி பேதம் தொலைபேசிகளின் கட்டமிடப்பட்ட திரைகளுக்குள் இன்னும் காட்டமாகவே ஒலித்து கொண்டிருக்கின்றன. வாழ்ந்து மறைந்த முதுசங்கள் முதல் வாழாமல் மறைந்த மொட்டுக்கள் வரை, வாழ்ந்து மறைந்த முதுசங்கள் முதல் வாழாமலே மரித்து போன மொட்டுக்கள் வரை யாரையும் முத்தமிட்டு மண்மூடுதல் முடியாமலே போயிற்று. யாரையும் முத்தமிட்டு மண்மூடுதல் முடியாமலே போயிற்று. தொற்று நோய் அச்சங்கள் பற்றற்ற மாந்தர்களை படைத்தது போக, இந்த தொற்று நோயினுடைய அச்சங்கள் பற்றற்ற மாந்தர்களை படைத்தது போக அபிவிருத்தி நோக்கங்களுக்குள் அமிழ்ந்து மூர்ச்சை உருகின்றன அத்தியாவசியங்கள். அபிவிருத்தி நோக்கங்களுக்குள் அமிழ்ந்து மூச்சை இருக்கின்றன அத்தியாவசியங்கள். தீர்வுகள் ஏதுமற்று விலையேற்றங்கள் குறித்த விமர்சனங்கள் காவி நடமாடுகிறார்கள் எதிர்த்தரப்பின் விசித்திர மாந்தர்கள். இவற்றுக்கான தீர்வுகள் ஏதுமின்றி விலையேற்றம் குறித்த விமர்சனங்கள் காவி நடமாடுகிறார்கள் எதிர்த்தரப்புகளின் விசித்திர மாந்தர்கள். இப்போதெல்லாம் எங்கள் ஏவாள்கள் தரும் அப்பிள் கனிகள் இனிப்பதில்லை. இப்போதெல்லாம் எங்கள் ஏவாள்கள் தரும் அப்பிள் கனிகள் இனிப்பதில்லை. எரிபொருளினுடைய வதந்திகளால் இப்போதெல்லாம் எங்கள் ராவணன்களின் புட்பக விமானங்கள் இயக்கப்படுவதில்லை. எரிபொருள்கள் குறித்த வதந்திகளால் இப்பொழுதெல்லாம் எங்கள் ராவணன்களின் புட்பக விமானங்கள் இயக்கப்படுவதில்லை. தனியாது வீறிட்டு அழுகின்ற தாய்ப்பால் மறந்த குழந்தைக்கு தண்ணீர் தந்து தேற்ற பழகிவிட்டார்கள் அந்நியர்கள். தனியாது வீறிட்டு அழுகின்ற தாய்ப்பால் மறந்த குழந்தைகளுக்கு தண்ணீர் தந்து தேற்ற பழகிவிட்டார்கள் எங்கள் அன்னையர்கள். சேதன அறிவிப்புகளால் தாம் சேதப்படுவதாக விவசாயிகள் கொடி பிடிப்பதாலோ என்னமோ விலையேற்றம் கொடும்பாவிகளுக்கு ஆகிவிட்டது. சேதன அறிவிப்புகளால் தாம் சேதப்படுவதாக விவசாயிகளின் கொடி பிடிப்புகளாலோ என்னமோ விலையேற்றம் கொடும்பாவிகளுக்கு என்று ஆகிவிட்டது. விலையேற்ற வலைக்குள் வீழ்ந்து கிடக்கும் உலகம் விட்டு வெளிவரட்டும். விலையேற்ற வலைக்குள் வீழ்ந்து கிடக்கின்ற உலகம் விட்டு வெளிவரட்டும். பண்டிகைகள் பல காரங்களாலும் பல காரசாரங்களாலும் பண்டிகைகள் பல காரங்களாலும் பல காரசாரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட காலங்கள் கடந்து காணாமல் போன துன்பங்கள் மறையட்டும். பண்டிகைகள் பலகாரங்களாலும் பல காரசாரங்களாலும் ஆன அலங்கரிக்கப்பட்ட காலங்கள் கடந்து காணாமல் போன துன்பங்கள் மறையட்டும். இன்று முதல் ஏற்றப்படும் தீபங்கள் வாழ்வின் இருள் கலைக்கட்டும். தித்திக்கும் திருவிழாக்களேனும் நமக்கு தீர்வு கொணரட்டும். இன்று முதல் ஏற்றப்படும் தீபங்கள் வாழ்வின் இருள் கலைக்கட்டும். தித்திக்கும் திருவிழாக்களேனும் நமக்கு தீர்வு கொணரட்டும். சின்ன சின்ன தீக்குச்சிகள் திரிகளை முத்தமிடட்டும். சுடரும் விளக்கொளியில் எம் சுற்றம் விடியட்டும். சின்ன சின்ன தீக்குச்சிகள் திரிகளை முத்தமிடட்டும். சுடரும் விளக்கொளியில் நம் சுற்றம் ஒளிரட்டும். வாய்ப்புக்கு நன்றி. அள்ளித்தந்த இயற்கைக்கு கொள்ளி வைத்த மாந்தனை கொல்லாமல் கொரோனாவுக்கு இரையாக்கி அமைதியாக இருக்கிறது. கல்யாணத்துக்கு சாட்சி வேண்டாம் என்று வாழ்க்கை ஒப்பந்தத்தை சத்திய வசனமாக கருத வைத்து விட்டது கொரோனா. குடும்பாவிகள் விலையேறி போச்சு, கேஸ் விலையேறி போச்சு, சீனி விலையேறி போச்சு, இப்போ கொடும்பாவியும் விலையேறி போச்சு. இந்த கொடும்பாவி விலையேற்றமெல்லாம் சுடரும் விளக்கொளியில் தீந்து போகும், மாய்ந்து போகும். தீபம் ஒளி ஊட்டும், திருநாள் வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றதாக கவிஞர் ஹர்ஷன் அவர்கள் கவி படிப்பார். மறந்து பிறந்தேனல்லேன் மாதா உன் வயிற்றில், மறந்து பிறந்தேனல்லேன் மாதா உன் வயிற்றில், இறந்து பிறந்தேனல்லேன் இரு கைகள் இரு கால்கள் குறைந்து பிறந்தேனல்லேன், கொல்லும் பெருநோய்கள் நிறைந்து பிறந்தேனல்லேன், தாயே உன் கருணையதே. கானத்தேன் தமிழே
காணத்தேன் தமிழே என் கடைவாயால் வருவதனால், காணத்தேன் தமிழே என் கடைவாயால் வருவதனால் மானம் போமென்று வருந்தாதே. காணத்தேன் தமிழே என் கடைவாயால் வருவதனால் மானம் போமென்று வருந்தாதே. சீனத்து முகவுரையைத் தாண்டி ஒளிப்பாய் என்றென்றும் அகமுறையும் தேன் தமிழே துணை. சீனத்து முகவுரையைத் தாண்டி ஒளிப்பாய் என்றென்றும் அகமுறையும் தேன் தமிழே துணை. பேராறு கரை பிடுங்கி பெயர்ந்து பாய்கையிலே, பேராறு கரை பிடுங்கி பெயர்ந்து பாய்கையிலே நேராக நிமிர்ந்து நடு நிற்கும் பாலத்தூண். பேராறு கரை பிடுங்கி பெயர்ந்து பாய்கையிலே நேராக நிமிர்ந்து நடு நிற்கும் பாலத்தூண். இங்கு மங்கும் தீராத பேரத்தை தீர்க்கின்ற தராசு முள். இருபக்கமாடி தீராத பேரத்தை தீர்க்கின்ற தராசு முள். யாரான போதும் சாயா நடுநிலைமை வீரர் எம் நடுவர் தலைமைக்கு வணக்கங்கள். பேராறு கரை பிடுங்கி பெயர்ந்து பாய்கையிலே நேராக நிமிர்ந்து நடு நிற்கும் பாலத்தூண். தீராத பேரத்தை தீர்க்கின்ற தராசு முள். யாரான போதும் சாயா நடுநிலைமை வீரர் எம் நடுவர் தலைமைக்கு வணக்கங்கள். தேன் கவிதை தந்து தித்திக்கச் செய்கின்ற, தேன் கவிதை தந்து தித்திக்கச் செய்கின்ற மேன்மக்கள் தமக்கும் மேன்மையுற விற்றிருந்து காண்கின்ற அவைக்கும் கனிவான வணக்கங்கள். தேன் கவிதை தந்து தித்திக்கச் செய்கின்ற மேன்மக்கள் தமக்கும் மேன்மையுற வீற்றிருந்து காண்கின்ற அவைக்கும் கனிவான வணக்கங்கள். நான் என்ற அகங்காரம் சற்றே அழிந்துவிட, நான் என்ற அகங்காரம் சற்றே அழிந்துவிட நாம் என்ற அகம் காண நல்லுலகு கொண்டாடும் தீபம் ஒளியூட்டுமா திருநாள் வழிகாட்டுமா. நான் என்ற அகங்காரம் சற்றே அழிந்துவிட நாம் என்ற அகம் காணும் நல் உலகு கொண்டாடும் தீபம் ஒளியூட்டுமா திருநாள் வழிகாட்டுமா. பட்டாடை உடுத்தி பட்டாசு கொளுத்தி கை சுட்டோமே அன்று. பட்டாடை உடுத்தி பட்டாடை உடுத்தி பட்டாசு கொளுத்தி கை சுட்டோமே அன்று. துன்பமும் சுகமும் தான் கிட்டத்தில் வந்து கொண்டாட்டம் போய் இன்று முட்டாதே என்றோம். கிட்டத்தில் வந்து கொண்டாட்டம் போய் இன்று முட்டாதே என்றோம். முகம் சுருங்கத்தான் சுருங்கும் விருந்தும் இல்லையம்மா. முகம் சுருங்கத்தான் சுருங்கும் விருந்தும் இல்லையம்மா. வீட்டில் ஒன்று கூடி அருந்தும் நிகழ்வு அப்பாலே போன பின்னே, வீட்டில் ஒன்று கூடி அருந்தும் நிகழ்வு அப்பாலே போன பின்னே மருந்தேற்றி வந்தீரா எனக் கேட்டு உரையாடும் பெருந்தொற்றின் காலத்தில் பிறக்கின்ற திருநாளே. முகம் சுருங்கத்தான் சுருங்கும் விருந்தும் இல்லையம்மா. வீட்டில் ஒன்று கூடி அருந்தும் நிகழ்வு அப்பாலே போன பின்னே மருந்தேற்றி வந்தீரா எனக் கேட்டு உரையாடும் பெருந்தொற்றின் காலத்தில் பிறக்கின்ற திருநாளே. சொல்ல வந்த செய்தி என்ன, சொல்ல வந்த செய்தி என்ன சுகமா என்றா கேட்கின்றாய். சொல்ல வந்த செய்தி என்ன சுகமா என்றா கேட்கின்றாய். மெல்ல மெல்ல உடல் பரவி மேனி தளர் வெய்த கொல்லுகின்ற கொரோனாவை குணப்படுத்த வந்தாயா. மெல்ல மெல்ல உடல் பரவி மேனி தளர் வெய்த கொல்லுகின்ற கொரோனாவை குணப்படுத்த வந்தாயா. நல்லதொரு செய்தி ஒன்றை நயமாக என்று உரை, நல்லதொரு செய்தி ஒன்றை நயமாக என்று உரை. ஒரு கோட்டை சிறிதாக்க அதன் அருகில் பெரிதாக மறுகோட்டை வரைகின்ற மானிடர்க்கு என்ன சொல்றாய். ஒரு கோட்டை சிறிதாக்க அதன் அருகில் பெரிதாக மறுகோட்டை வரைகின்ற மானிடர்க்கு என்ன சொல்வாய். அறியாமை என்கின்ற பெருநோய்க்கு மருந்து என்ன, அறியாமை என்கின்ற பெருநோய்க்கு மருந்து என்ன. தெரியாமல் தவிக்கையிலே திருநாளாய் மலர்கின்றாய், தெரியாமல் தவிக்கையிலே திருநாளாய் மலர்கின்றாய். ஆபத்தை ஏற்படுத்தும் கோபத்தை குறைக்காமல் தீபங்கள் ஏற்றி என்ன திருநாட்கள் மலர்ந்தும் என்ன. ஆபத்தை ஏற்படுத்தும் கோபத்தை குறைக்காமல் தீபங்கள் ஏற்றி என்ன திருநாட்கள் மலர்ந்தும் என்ன. பாவத்தை கரைக்கின்ற செவ்வழிகள் தேராமல் தூபங்கள் காட்டி என்ன தூமலர்கள் தூவி என்ன. பாவத்தை கரைக்கின்ற செவ்வழிகள் தேராமல் தூபங்கள் காட்டி என்ன தூமலர்கள் தூவி என்ன. ஊர்கூடி தேரிழுத்து உற்ற பயன் என்னது கான், ஊர்கூடி தேரிழுத்து உற்றது பயன் என்னது கான். நேர்மை வழி தவறி நின்றார்க்கு செம்மனமே. ஊர்கூடி தேர் இழுத்து உற்ற பயன் என்னது கான். நேர்மை வழி தவறி நின்றார்க்கு செம்மனமே. வேர்கள் அழும் கண்ணீர் விளையும் பூ அறிவதுண்டோ, வேர்கள் அழும் கண்ணீர் விளையும் பூ அறிவதுண்டோ. பேர்கள் படும் கஷ்டம் பெருஞ்சீமான் உணர்வதுண்டோ, பேர்கள் படும் கஷ்டம் பெரும் சீமான் உணர்வதுண்டோ. அரக்கர் பலராண்டு அழிந்த கதை நாம் அறிவோம்,
அரக்கர் பலர் ஆண்டு அழிந்த கதை நாம் அறிவோம். கிரேக்கர் ரோமர் அவர் வீழ்ந்த கதை நாம் அறிவோம். அரக்கர் பலர் ஆண்டு அழிந்த கதை நாம் அறிவோம். கிரேக்கர் ரோமர் அவர் வீழ்ந்த கதை நாம் அறிவோம். சீசர்கள் ஆண்ட இடம் சிலந்தி வலை பின்னக் கண்டும் ஆசையடங்கவில்லை, அறியாமை விலகவில்லை. சீசர்கள் ஆண்ட இடம் சிலந்தி வலை பின்னக் கண்டும் ஆசையடங்கவில்லை, அறியாமை விலகவில்லை. அறியாமை விலக்கின்ற பெருஞானம் வாராமல் பொறியாவும் அனுப்பும் பொய்ச்செய்தி ஏற்காதே. அறியாமை விலக்கின்ற பெருஞானம் வாராமல் பொறியாவும் அனுப்பும் பொய்ச்செய்தி ஏற்காதே. தரிகட்ட மனமெங்கும் தீபங்கள் ஒளிராமல் அறிவற்ற நிலை மாறா திருநாளை ஏற்காதே. அறியாமை விலக்கின்ற பெருஞானம் வாராமல் பொறியாவும் அனுப்புகின்ற பொய்ச்செய்தி ஏற்காதே. தரிகட்ட மனமெங்கும் தீபங்கள் ஒளிராமல் அறிவற்ற நிலை மாறா திருநாளை ஏற்காதே. பட்டாடை பூண்டொருகால் பட்டாசு பெற்ற வைத்து கிட்டத்தில் உறவழைத்து கொண்டாடும் காலமது. பட்டாடை பூண்டொருகால் பட்டாசு பெற்ற வைத்து கிட்டத்தில் உறவழைத்து கொண்டாடும் காலமது. மீண்டு வரும் எங்கள் வெறுங்கவலை தொலைக்கின்ற ஆண்டு வரும் அதுவரைக்கும் அவதானமாயிருப்போம். மீண்டு வரும் எங்கள் வெறுங்கவலை தொலைக்கின்ற ஆண்டு வரும் அதுவரைக்கும் அவதானமாயிருப்போம். கவிஞர் ஐவர் நல்ல செய்தி சொன்னார். கேட்டிருந்த நெஞ்சங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும். தீபம் ஒளியூட்டும், திருநாள் வழிகாட்டும் என்றே முழங்குவோம். தீயோரை தீயே தீக்கட்டும், அறியாமை விலகட்டும், அகிலம் வளமாக வாழட்டும். வாழ்க வளமுடன். வணக்கம்.